எல்லோருக்கும் வணக்கமுங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கிறீங்களா? நாங்களும் இங்க அருமையா இருக்கிறோமுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தோட்டத்தில ஒரு 10 தென்னை மரம் இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு மரமேறி கூட்டிட்டு வந்து தேங்காய் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போட ஆரம்பிச்சுட்டோங்க. இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பக்கத்து ஊர் தாங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்பாவே ஏறி ஓட்டுருவாருங்க. இப்போ வந்து வயசாகிறதுனால மேல ஏறுனா காலெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்களா. சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு மரமேறி கூட்டிட்டு வந்து போட்டா, அவரு சல்லு சல்லுன்னு ஒரு மரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் தான் ஆகுது. ஏறுனாரு அப்படின்னா தேங்காயெல்லாம் வெட்டி விட்டு, பட்டைய வெட்டி விட்டு, கோட்டையெல்லாம் இருக்குது அதையும் வெட்டி விட்டு இறங்கிருவாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மரம் ஏறுறதுக்கு வந்து ரூ. 50 வாங்குறாங்க. உங்க ஊர்ல எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்டையெல்லாம் உழுந்து கிடந்துச்சுங்களா, அதையும் அப்போலாம் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரோஸ் கரும்புங்க. நாங்க சரி 353ங்க இத நாங்க போட்டுருக்கிறது. கரும்பு இன்னும் ஊக்கு வரலைங்க. அதுக்கப்புறம் சரி மொத டைம் போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கிற மக்களே அந்த கரும்பு. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காட்டுல தான் குச்சிக்கிழங்கு ஊனியிருந்தோமுங்க. குச்சிக்கிழங்கு ஒண்ணும் லைன் வரலைங்க. அதனால நம்ப இந்த டைம் கரும்பே போட்டு விட்டுறலான்னு கரும்பு போட்டு விட்டோமுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காயும் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருங்காய்ங்க. ஒரு தேங்காய் வந்து எவ்வளோ குடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 17 அதாவது நாங்க வந்து எங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாருங்க அப்படின்னா, அந்த தேங்காயெல்லாம் எடுத்து கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு, பட்டையெல்லாம் வந்து உரிச்சுட்டு அந்த மட்டையெல்லாம் வந்து உரிச்சுட்டு போதப்பாடி சந்தைக்கு கொண்டு போவாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மரத்தில ஒரு 5 இளநீ ஓட சொல்லியிருந்தேங்க. இந்த இளநியெல்லாம் இன்னைக்கு காசு போட்டு வாங்குனோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 40, 50 ஓடணுங்க. சரி நம்ம மரத்திலேயே இருக்குதே, சரி நாமளே வெட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5, 6 இளநீ போட சொன்னேங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி தேங்காயெல்லாம் குட்டான் குட்டானமா வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து அப்படியே பொறுக்கி போட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாங்க பொதுப்படி சந்தைக்கு கொண்டு போவாருங்க. அங்க போய் நம்ம மட்டை கழட்டி கொண்டு போய் அங்க போய் பெட்ரோல் செலவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்காந்து செலவு பண்றதுக்கு இங்கேயே சரி இவங்களுக்கு பேசி விட்டோமுங்க. தேங்காய் ஒரு தேங்காய் வந்து ரூ. 17 அப்படின்னு. அங்க போய் அவங்க ஏன்னா தேங்காயெல்லாம் 25 வரைக்கும் ரேட் போகுதுங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மள கொண்டு போய் அருவாள் எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. நமக்கு கொஞ்சம் அருவாள் எடுக்கிறதுக்கு பயந்தாங்க. ஏன்னா இவங்கலாம் அருவாள் நல்லா ஷார்ப்பா வச்சிருப்பாங்க இல்லைங்களா? நம்ம வீடியோ எடுக்கிற சமயத்தில நாம அருவாள பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேனுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க எதுக்குன்னு பார்த்தா தான் தெரியுது, இளநீ வெட்டி எங்க அப்பா குடிக்கிறதுக்குங்களாமா. அப்புறம் எங்க அப்பாவும் நல்லா ஜம் ஜம்முன்னு இளநீ வெட்டி குடிச்சிட்டு இருந்தாருங்க. கடையிலலாம் இளநீ வாங்குனோம்னாங்க, எல்லாம் இளநீ தண்ணி மட்டும் தான் குடிப்பாங்க. அந்த உள்ள இருக்கிற இதெல்லாம் தேங்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா, அதுதான் நமக்கு டேஸ்ட்டே. யாருக்கும் அது தெரியறதில்லைங்களா? ஆனா வெட்டி குடுக்க சொன்னாலும் அவங்களும் வெட்டி குடுக்க மாட்டாங்க. வெட்டி குடுக்குறதுக்கு சங்கடப்பட்டு, யாரு கண்டா அது தேங்காயா இருக்குமோ, இளநியா இருக்குமோன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் காசு போட்டு வாங்கி குடிச்சிட்டு நாமளும் இருக்கிறோமுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரோட்டோரத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காயும் இருந்துச்சுங்க. சுண்டைக்காயெல்லாம் இப்ப யாருங்க வத்தல் போடுறா? ஃபர்ஸ்ட்லாம் இப்படி வத்தல் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் மோருக்கு. இப்போலாம் யாருங்க வத்தல் போடுறா? யாரும் போடுறதில்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா எருக்கல. இதெல்லாம் நாங்களே சின்ன வயசுல வந்து இப்படி வெடிச்சு வெடிச்சு கையில புடிச்சோம்னா, அது ஒரு மாரி டப்பு டப்புன்னு வெடிக்குங்களா, அது நமக்கு ஒரு சந்தோஷம். அதில நமக்கு என்ன ஒரு சந்தோஷமோ தெரியல. அப்புறம் இதெல்லாம் இந்த பூவெல்லாம் பொறிச்சு அது என்னமோ இந்த அச்சாங்கல் விளையாடுற மாரி விளையாண்டுட்டு இருப்போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்ல ஒரு மரம் போட்டோமுங்க. வீட்ல வந்து ஒரு மரம் பெரிய மரமா ஒண்ணு போட்டோம். அதில இருக்க தேங்காயெல்லாம் அங்கேயே எடுத்து வந்துட்டோங்க. அது ஒரு 35 காயாட்டம் இருந்துச்சு. சரி அங்கேயே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டு நம்ம நம்ம சைக்கிள் எடுத்துட்டு நானு காட்டுக்கு வந்துட்டோமுங்க. ஏன்னா டிவிஸ் கூட எடுத்துட்டு வரலாமுங்க. அப்புறம் எரிபொருள் வந்து கொஞ்சம் அதிக ரேட்டுக்கு விற்கிறனால அதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் நாம வேற வீடியோ வேற எடுக்கிறோமுங்களா, நாம வீடியோ எடுக்கிறோம் பேர்ல டிவிஸ் ஓட்டிட்டு வீடியோ எடுத்தோம்னா எங்கேயோ டிச்சுக்குள்ள போய் விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறதுங்க? அப்புறம் ஊர் சனமும் சிரிக்குங்க. அப்புறம் நமக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்லயும் திட்டுலும் வீடியோ எடுக்கிறாளாம்மா வீடியோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நீ வந்து டிவிஸ் வேறு ஓட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கும் வருவாங்க. சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டெம்போ போயிடுச்சுங்களாட்டுக்குது. நாம் போகிற வேகத்துக்கு சைக்கிள் என்ன வேகம், டெம்போ என்ன வேகம் 2 ஒப்பிட்டு பார்க்கும்போது டெம்போ தானே வேகமாக போகுங்க. நான் என்னமோ ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருந்தேனுங்க. ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் எங்கள் ஆயா பார்த்தீங்க அப்படின்னா அது என்னதுங்க நம்ம பருத்தி காட்டு இதுல வந்து உளுந்து போட்டிருந்தோமுங்க. இடையில உளுந்து வந்து சரி சமையலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா வந்து அங்கே ஒரு ஆயா வந்து உடம்பு சரியில்லாத படுத்துருக்குறாங்க. அவங்கள பார்க்க போயிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சித்தி வந்து கடலக்காய் கொடுத்துறாங்க. இந்த கடலக்காய் பார்த்தோன்னே நான் வீடியோ கேமரா அப்படியே கடலக்காய் வைக்க திருப்பிட்டோம்னுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் ஒரு தேள் ஒன்று வந்து என்னாச்சுன்னே தெரியல செத்து கிடக்குதுங்க. அதில் வேற பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம பின்னாடி வந்து கட்டுப்புல்லலாம் இப்போ தான் பக்கமாக இருந்தோங்களா, சரி தண்ணி பாய்ஞ்சி வச்சிடலாம். அப்போ தானே வளரும். அப்போ தானே மாட்டுக்கு அறுத்து போட முடியும்னு சொல்லிட்டு தண்ணியும் பாய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. எங்கள் ஆயா அதுங்காட்டி புட்டு தனியாக, உளுந்த பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. இந்த பொட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, செனை எருமைக்கும் போடக்கூடாது. செனை ஆட்டுக்கு எதுக்குமே போடக்கூடாதுங்க. சும்மா நார்மல் மாட்டுக்கெல்லாம் போட்டுக்கலாம். செனை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரி இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தம் போட்டு தனியாக தயாரிச்சாச்சுங்க. இது தயாரிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான சாப்டர் என்ன சாப்டர் அப்படின்னா, நாம் ஒரு 230 காய் வந்துருச்சுங்க. 230 காய் வந்து ரூ. 17 ரேட்டு குடுத்தேங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ரூ. 1400 சம்திங் எவ்வளோ வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ரூ. 1500 அது அவர் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டாரு. சரி எங்கள் அப்பா வந்து என் கையில காசு குடுத்துட்டாங்க. காசு பார்த்தோன்னே எனக்கு ஒரே குஷி ஆயி போச்சுங்க. நான் கொண்டு போய் அப்படியே வீட்ல வச்சுட்டோம்னுங்க.